வணக்கம். இது "இங்க என்ன சொல்லுது" பாட்காஸ்ட். நான் ஸ்வர்ணா. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போற விஷயம் என்ன அப்படின்னா, ஃபியூ வீக்ஸ் முன்னாடி நம்ம ஒரு "நீயா நானா" ஷோ பார்த்தோம். ஸோ லைக் அது வந்து ஒரு சைடு பொண்ணுங்கள்லாம் கல்யாணமே வேணான்னு சொல்றவங்க, இன்னொரு சைடு பசங்க அந்த மாரி. லைக் மேரேஜ்ன்றது பொண்ணுங்களுக்கு ஒரு பர்டன் அப்படின்ற மாதிரி தான் அதில நெறைய பேர் பேசியிருந்தாங்க. ஸோ அத பத்தி எங்களோட வியூஸ் தான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கோம். நம்ம கூட சேர்ந்து பேசுறதுக்காக சொல்லுங்க. தமிழ் பூமியிலிருந்து தமிழ் பூமியிலிருந்து ஆறுமுகம். ஆ ஆறுமுகம் வந்திருக்காங்க. லைக் நாங்க வந்து இதுக்கு முன்னாடியே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டே எப்படி அவாய்ட் பண்ணுறது இந்த மாதிரிலாம் சும்மா ஜாலியா பேசியிருந்தோம். அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு டாக் தான் இது. ஆமாங்க. மேரேஜ் என்றால் வெறும் பேச்சு அல்ல, மீனாட்சி சுந்தரேசா. இந்த பாட்டு பாடியாச்சே. இந்த பாட்டு பாடுவேன்னு நான் வந்து கேட்டேன் இந்த அட்மின்ட்ட. ஓகே பாடிக்கோன்னு ஐயோ! அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒரு பெரிய அப்ரூவல். உங்களுக்காக. ஆமா. ஸோ அதில என்னன்னா, மோஸ்ட்லி எல்லா பொண்ணுங்களுமே என்ன பேசுனாங்கன்னா, மேரேஜ்ன்றது பொண்ணுங்களுக்கு ஒரு பேர்டன் ஆயிருது பேர்டன் ஆயிருது. அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு கூட அவங்க சொல்லல. ஒரு பேர்டன் தான் சொன்னாங்க. எனக்கு சமைக்க பேர்டன். வேண்டியதா போயிரும், அத பண்ண வேண்டியதா போயிரும். இத விட எனக்கு நெறைய ரெஸ்ட்ரிக்ஷன் குடுக்குது அந்த மேரேஜ். எனக்கு அது வேண்டாம் அப்படின்ற மாரி தான் அவங்க ஐ சொன்னாங்க. டோன்ட் லைக் இட் அப்படி சொல்கிறாங்க. ம். ஸோ கல்யாணன்றது ரெஸ்பான்சிபிலிட்டி கொண்டு வர்ற விஷயந்தான். ஆனால் அது இல்லைன்னா கொஞ்ச நாள் ஜாலியாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ம். வில் பி ஸோ எம்டியாக தான் போகும். நீங்கள் எவ்வளோ நாளும் பார்ட்டி பண்ணிகிட்டே இருக்க முடியும். ம். அதில் வந்து ஒரு பொண்ணு வந்து நான் பார்ட்டி பண்ணுவேன், என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிளை கூட்டிக்குவேன் அப்படியே சொல்லிகிட்டே இருக்குது. திருப்பி திருப்பி சொல்லுது. நான் யூஎஸ் போயிடுவேன், யூரோப் போயிடுவேன், ஆஸ்திரேலியா போயிடுவேன், அங்கே போய் எனக்கு புதுசாக செட்டில் ஆயிடுவேன் அப்படின்னு நிறைய சொல்லுச்சு. ஸோ அது அதோட இதாக இருக்கலாம், அது தப்பு கிடையாது. ஏன்னா இங்கே நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க. தட் இஸ் அது எல்லாத்துக்கும் செட் ஆகுமான்னு பார்க்கணும்ல. ஆமா. இதில எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ நெறைய பேர் இருப்போம்ல. நமக்கு வந்து நம்ம கல்யாணம் ஆனவங்கலாம் இருப்பாங்கல்ல. அவங்கவங்கள கேட்டா இண்டிவிஜுவலா கேட்டா, "உங்க கல்யாண வாழ்க்கை எப்படின்னா, நல்லாதாங்க இருக்கு." அப்படின்ற மாரி தான் இருக்கும். என்னன்னா, சண்டை வருமா? அதெல்லாம் கேட்டா, வரும். எந்த எந்த மேரேஜ்ல சண்டை வராம இருக்கும். ஸோ அதெல்லாம் ஓகேன்ற மாரி தான் இருப்பாங்க. இதில பேசின சில பேர கொண்டு போய் அவங்க கிட்ட பேச விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, "நீ இவ்வளோ நாள் ஒரு அடிமை வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க. அது உனக்கு தெரியாதா?" அப்படின்ற லெவல்ல ஆக்சுவலி அப்படிதான் பேசுறாங்க. நீங்க வந்து சமைக்கிறதுலேருந்து எல்லாமே ஒரு டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டின்றத வந்து இவங்க வந்து ஒரு அடிமைத்தனத்தோடையே இப்போ சமைச்சிட்டு வீட்டில் இருக்கவங்கலாம் வந்து உங்கள் வாழ்க்கையே போச்சுன்ற மாதிரி பேசினாங்க. ஸோ அதுதான் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி தானே, அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. 3 வேளை சாப்பிட்றோம், அது சமைக்கிறோம். சமைக்கிறதுக்கு யாருக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ, யாருக்கு நல்லா வருதோ, அதாவது ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா, இன்னொருத்தவங்க வீட்டில் இருந்து குழந்தைலாம் பார்த்துக்கிறாங்கன்னா, அவங்க சமைக்கிறதுல என்ன பெரிய தப்பு இருக்குன்னு எனக்கு தெரியல. லைக் அது உண்மையிலே எனக்கு தெரில. ஆமாம், சமைக்கலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. அவங்களுக்கு தான் அந்த பேச்சுலர் லைஃபாகவே இருக்கணும், ஆனால் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கிறது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி செட் ஆகாது. ஆமாம். எல்லாருக்கும் எப்படி இருக்குன்னா, என் லைஃப் சேஞ்சே ஆகக்கூடாதுங்க, ஆனால் நான் கல்யாணம் ஆகிருக்கணும், அது ரொம்ப குழந்த இருக்கணும், கஷ்டம். குழந்த கூட இருக்கணும், ஆனால் என் லைஃப் சேஞ்சே ஆகக்கூடாதுன்னு அது எப்படி அது நடக்கும்? சேஞ்ச் ஆகும்ல. கல்யாணம் நடக்காது. ஆனாலே சேஞ்ச் ஆகும். குழந்தையெல்லாம் வந்துட்டா ரொம்ப சேஞ்ச் ஆயிரும். கல்யாணம் ஆனதுக்கப்புறமாவது கொஞ்சம் இது என்ன சொல்ல, குழந்தை வர வரையுமாவது கொஞ்சம் யோயோ மோட்ல இருந்துக்கலாம். குழந்தைலாம் வந்துருச்சுன்னா ப்ரையாரிட்டீஸே சேஞ்ச் ஆயிரும். அப்போது எப்படி அப்படியே இருக்க முடியுன்றது தான். ஊரில் கூட ஓகே, ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபேமிலியில் அப்பா அம்மா கூட இருந்தாங்க அப்படின்னா நம்ம அவங்ககிட்ட குழந்தைய கொடுத்து கொஞ்சம் அப்படியுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. வீட்டில் வந்தாங்கன்னா நீங்கள் வெளில போகிறது அட்லீஸ்ட் வீட்டில் குழந்தைய விட்டுட்டு நீங்கள் 2 பேரும் வெளியே போகலாம்ல. ஆ இங்கே அதுவும் டிஃபிகல்ட் இல்லை, ஆமாம். ஆனால் வெளிநாட்டில் அதுவுமே இருக்க. அப்படி ஒன்றும் ஈஸி இல்லைன்னு தான் நினைக்கிறேன். தெரில. ஆமாம், ஈஸியாக அது ஊரில் பேரண்ட்ஸ் இருந்தாங்கன்னா குழந்தைய விட்டுட்டு போகிறது சகஜம் தானே. ஆமா. இல்ல எனக்கு என்னன்னா, இப்போ பொண்ணுங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு என்ன சொல்லுச்சுன்னா, என்னைய 12லேயே வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு படிக்கிற இன்ட்ரெஸ்ட்டே போயிடுச்சு. அந்த மாரி அது ஆக்சுவலி வேலிடான பாயிண்ட்டா தான் இருந்தது. அடுத்து நான் காலேஜ் படிக்கணும்னு நெனச்சேன். அப்பயும் கல்யாணம்னாங்க. ஸோ பொண்ணுங்களுக்கு வந்து இந்த மாரி சீக்கிரமே உனக்கு கல்யாணம் பண்ணி குடுத்தா என் பொறுப்பு முடிஞ்சுப்பா. கல்யாணம் தான் உன் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி சொல்றது வந்து ஒரு பர்டன். லைக் ஒரு மாரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்ட்ரெஸ்ஸோ, பர்டனோ ஏதோ ஒரு வார்த்தை வச்சுக்கோங்க. அது ஒரு இதா இருக்குன்னா, பசங்களுக்கு அப்படி ஒண்ணுமே இல்லையா? கல்யாணம்ன்றது அவங்களுக்கு பிரச்சனையே இல்லையா என்ன? அவங்களுக்கு ஒரு பிரச்சனை தான் ஆக்சுவலி. அது அப்போ தெரியாது, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் தெரியாது. கல்யாணம் ஆகி ஜாலி, கல்யாணம்னு என்னன்னு தெரியாமல் வந்து விழுந்துருவாங்க. ஆடு தலையை கொடுக்குது, அதுக்கப்புறம் தான் ஆட்டுக்கு தெரியும் அதை வழி போட போகிறாங்க பிரியாணிக்குன்ட்டு. அது சரி. ஸோ அந்த மாதிரி தான்.
லைக் பசங்களுக்கும் கண்டிப்பாக பயங்கரமான லைஃப் சேஞ்ச் நடக்கும் தான். ப்ரெஷரா இல்லையா? அந்த வார்த்தையை தான் தேடிட்டு இருந்தேன். ப்ரெஷர். கல்யாணம் அதுக்கப்புறம் ப்ரெஷரான்றது அது அவங்க ஹேண்டில் பண்ணுறதுல தான் விதத்தில் தான் இருக்குது ஆக்சுவலி. ஓகே. ஸோ சில பேர் ஜாலியாக எடுத்துக்குவாங்க. இப்போ முன்னாடி இப்போ போன ஜென்ரேஷன் இந்த ஜென்ரேஷன் எவ்வளோ பசங்களாம் மாறிட்டாங்க. ம். ஸோ ஆப்வியஸ்லி இந்த ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷன் இன்னும் மாறுவாங்க. ம். ஸோ மேரேஜ் சிஸ்டமே மாற வாய்ப்பு இருக்குது. அடுத்த ஜென்ரேஷன் வரும்போது என்ன வேணால் எப்படி வேணால் மாறி போகலாம். இப்போவே மாறிட்டுருக்கு, மாறிடும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ப்ரெஷராக இல்லையான்றதை ஒவ்வொரு இண்டிவிஜுவல் தானே முடிவு பண்ண முடியும். ம். சில பேருக்கு ப்ரெஷராக இருக்கலாம், சில பேருக்கு இருக்காது. ஓகே. நீங்கள் மேரேஜ்க்கு அப்புறம் சொல்கிறீங்க. மேரேஜ்னு ஒன்றுக்குள்ளே என்ட்ரு ஆகையில் ஆண்கள் மேலே எந்த எதிர்பார்ப்பும் வைக்கப்படுறது இல்லையா என்ன? அப்படிலாம் இல்லைல்ல. இல்லையா? ஐயோ சம்பாதிங்கன்றதுங்க. சம்பாதிக்கணும், நிறைய இருக்குல்ல. இவ்வளோ காசு வாங்கணும், அவ்வளோ வீடு, சொந்த வீடு இருக்கணும், அந்த மாதிரி நிறைய இருக்குது தானே. ஸோ இது எப்படி சில பேர்லாம் ஆன்சைட்டில் வந்துட்டு க்ரீன் கார்டு ஹோல்டர் தான் வேணும்னு கேட்குறாங்க ஸ்பெசிஃபிக்காக. ஸோ அதெல்லாம் இருக்குது தானே. அதனால் இந்த சைடு ஒரு விதமான ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா அந்த சைடும் இருக்குது. இதில் பேசினவங்களாம் எப்படி பேசுனாங்கன்னா, கல்யாணம் திருமணம்ன்றது ஒரு பெண்ணை அடிமைப்படுத்துது அப்படிதான் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசினாங்க. பட் அங்கேயும் கொஞ்சம் இருக்குது தானே, அங்கேயும் ப்ரெஷர் இருக்குது தானே. ஆமாம், ஈக்குவல் தானே. ப்ரெஷர் இருக்குது தான், அதில் தப்பு ஒன்றும் சொல்ல முடியாதுல்ல. ஆமாம். அப்புறம் இன்னொரு பொண்ணு என்ன சொல்லுச்சுன்னா, இது எனக்கு தோணுச்சு. அந்த பொண்ணு என்ன சொல்லுச்சுன்னா, நான் உங்கள் வீட்டுக்கு மாப்பிள்ளை பார்க்க வரோம் அப்படி ஒரு மாதிரி. இவ்வளோ நாள் நீங்கள் எனக்கு பண்ணிகிட்டு இருந்தது கொடுமை, இனிமேல் நான் உன்னை பண்ணுறேன், உனக்கு எப்படி இருக்கு பாரு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பேசுச்சு. ஆக்சுவலி என்னென்னா, ஈக்குவாலிட்டின்னு வர்றப்போ வந்து ஈக்குவாலிட்டி தானே வர முடியும். இப்போ நீ வந்து பொண்ணை தான் இப்படின்னு நீ நடத்தக்கூடாது, ஈக்குவாலிட்டி அங்கே இடத்துல வரணும்னு பேசுகிறது வேற. நீ இவ்வளோ நாள் என்னை வந்து அடிமைப்படுத்தினல, இப்போ நான் வா உன்னை அடிமைப்படுத்துகிறேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு பேசுது. லைக் அதுவும் எப்படின்னா இப்போ நிறைய மாறிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் பொண்ணு பார்க்க வாங்க, இப்படி தான் இருக்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை. நிறைய பேர் வந்து வெளியே மீட் பண்ணிடுறாங்க. பொண்ணும் பையனும் டேரெக்டாக மீட் பண்ணிட்டு ஓகே என்ன தான் ப்ரொசீட் பண்ணுறாங்க. அல்லது இந்த பொண்ணு பார்க்குறது அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஒரு கோவில்லையோ எங்கேயோ ஒரு காமன் பிளேஸில் 2 ஃபேமிலியும் மீட் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் மாறிடுச்சு. இப்போ என்னோட எக்ஸாம்பிளே எடுத்துக்கிட்டா, நம்ம படத்துலலாம் பார்த்துருப்போம்ல, பொண்ணு வந்து எல்லாருக்கும் போய் காஃபிலாம் கொடுக்கும். அப்படி தானே, பொண்ணு பார்க்க வந்தால் பொண்ணு எல்லோரும் காஃபியோ ஜூஸோ எல்லோருக்கும் கொடுக்கும். எங்கள் அண்ணிலாமே எனக்கு ஞாபகம் இருக்குது. எங்கள் அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போனப்போ எங்கள் அண்ணி தான் வந்து எங்களுக்கு ஏதோ கொடுத்தாங்க. நான் வந்து காஃபி குடிக்க மாட்டேன், எனக்கு வேறு கொண்டதெல்லாம் கொடுத்தாங்க. ஸோ ஆனால் நான் வந்து சொன்னேன், எனக்கு பொண்ணு பார்க்க வராங்க அப்படின்னோடனே நான் கொடுக்க மாட்டேன்னு நான் சொல்லிட்டேன். எனக்கு கொடுக்க மாட்டேன், என்னை போய் காஃபி டீலாம் குடிக்க சொல்லாதீங்க, நான் கொடுக்க மாட்டேன் அப்படி சொன்னேன். எங்கள் வீட்டில் சரி போ நீ போய் உட்காந்தா போதும் அப்படி சொல்லிட்டு போய் நான் உட்காந்தேன். நீங்கள் அப்போ வரல, ஃபஸ்ட்டு ஃபேமிலியிலேருந்து வந்து பார்த்துருந்தப்போ. நீங்கள் வந்தப்போயுமே நான் காஃபி டீ எல்லாம் கொடுக்கல. எங்கள் வீட்டில் யாராவது எங்கள் அக்காவோ எங்கள் அண்ணியோ அந்த மாதிரி தான் கொடுத்துக்கிட்டாங்க. இது வந்து ஒரு எல்லாருமே வந்து என்ன பொண்ணு காஃபி கொடுக்கல அப்படின்னு எல்லாரும் வந்து கேட்க மாட்டாங்க. அது ஒரு விஷயமாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சதா? எங்கள் குடும்பத்தில் வந்து அப்படிப்பட்ட குடும்பம் நாங்கள். அது லைக் இது நீ இப்படி தான் பண்ணி ஆகணும், இப்படி தான் செஞ்சாகணும்னு யாரையும் இங்கே கம்பல் பண்ணிட்டு இல்லை. லைக் இது வந்து நான் எல்லா இடத்துலையுமே நடக்கும்னு நான் சொல்லலை. பட் சேஞ்சிங் தான். நம்ம பார்க்குற மெஜாரிட்டியான இடத்துல இது மாறிட்டே தான் வருது. இப்போது இங்கே ஆன்சைட்டில் இருக்க மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணுற பொண்ணெல்லாம் வீடியோ காலில் தான் பார்த்துருக்கு. அதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் லைக் கல்யாணத்துக்கு ஒரு வாரம் முன்னாடியோ 10 நாள் முன்னாடியோ மாப்பிள்ளை போயிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறது, அதெல்லாம் கூட நடக்குது. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுது தான். அந்த பொண்ணு என்னமோ இன்னமும் எல்லாரும், எனக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு, அப்போயே நான் காஃபி எல்லாம் கொடுக்கல தான். ஸோ அதெல்லாம் மாறுது தான். அண்ட் மைண்ட் செட்டும் கூட தான். நான் இந்த இடத்துல நான் காஃபி கொடுத்துட்டேன்னா நான் ஒரு அடிமைன்னு நான் மண்டைக்குள்ளே வச்சுக்கிறதுல என்ன, காஃபி கொடுத்தா என்ன இப்போது லைக் இந்த மாதிரி எல்லாத்தையுமே இயல்பாக நடக்கிற எல்லா விஷயங்களையுமே வந்து என்னை நீ அடிமையாக்கிட்டேன்னு சொல்கிற மாதிரி இருந்தது எனக்கு. ஆமாம், கரெக்டு தான். ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பையன் தான் காஃபி கொடுத்துட்ருக்க போகிறான் வாழ்க்கை ஃபுல்லாக. அதனால் அது அப்படி நம்ம எடுத்துக்க முடியாது. ஒன்றுக்கும் பண்ணும்போது நம்ம என்னன்னா எந்த விஷயமே பண்ண முடியாது, அப்படி ஆயிரும். ஃப்ரீயாக ஒன்றுமே
எதுவுமே பண்ண எப்படி முடியாது. ஆயிருதுன்னா ஒரு மைண்ட் ஃப்ரீயா. ஒரு 50-50 மாதிரி ஆயிரும் கடைசியில். அப்படி தான் இப்போ சொல்கிறாங்க. அது எப்படின்னா கரெக்டாக காலையில் நான் காஃபி போட்டல, நீ ஈவினிங் போடு, நீ அது துவைன்னு வேலையை ஷேர் பண்ணுறதுன்றது வேறு விஷயம். ம். ஆனால் இப்படி வந்து ஒரு கணக்கு போட்டு வாழ்கிறதுன்றது ஒரு வேறு விஷயம். ம். கணக்கு போட்டு வாழ்ந்தால் என்றைக்குமே ஒரு ஃபேமிலி ஒரு நல்லா இருக்காது. ஆக்சுவலி யாரும் 1-2 ப்ளஸ் மைனஸ் போதும். சில பேர் எக்ஸ்ட்ரா தான் பண்ண வேண்டியிருக்கும், ம். சில பேர் கம்மியாக தான் பண்ண வேண்டியிருக்கும். அதெல்லாம் ஒன்றுமே அது நம்ம கணக்கு போட்டுகிட்டே இருக்கவே முடியாது. நான் அதிகம் பண்ணுறேன்னு நம்ம நினச்சா ம். அந்த இடத்துல அந்த ரிலேஷன்ஷிப்பே ஒழுங்காக ஹோல்டே இருக்காது. ம். நம்ம பண்ணுறோம், நம்ம ஃபேமிலிக்காக பண்ணுறோன்னு பண்ண வேண்டியது, ஆமா. நமக்காக பண்ணுறோம் தானே. கரெக்ட். எங்கள் ஹஸ்பண்டுக்கு பண்ணாலும் நமக்கு பண்ணுறது தானே, நம்ம ஃபேமிலின்ட்டு வர்றது தானே. இப்போது நிறைய இடத்துல நம்ம என்ன பார்க்குறோன்னா, லைக் அவங்க தனியாக அக்கௌண்ட்டு, இவங்க தனியாக அக்கௌண்ட்டு, உன் காசை கொடுக்குறியா என் காசை கொடுக்குறியா அப்படிலாம் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அப்படி தான் அங்கே எப்படி ஃபேமிலின்ட்டு ஒன்று வரும். ஸோ ஃபேமிலின்ட்டு வந்தாலே ஒரு கமிட்மெண்ட்டுன்றதை விட ஒரு ஷேர்டு ஒரு இதுக்குள்ளே போகிறது. இப்போ இப்போ எப்படி இருக்குன்னா, நம்ம பேச்சுலர்லாம் ரூமில் எடுத்து தங்கியிருந்தோன்னா அவங்க தனி ரூமில் இருப்பாங்க, நம்ம தனி ரூமில் இருப்போம், தனித்தனியாக இருப்போம். காமன் செலவுகள்லாம் ஒன்றா பார்த்துக்குவோம், மிச்சம் இதெல்லாம் தம்மதமாக செலவுகள் அப்படி தானே இருக்குது. அப்படி வீடு இருக்க முடியாதுல்ல. இருக்க முடியாது. ஸோ அது ஒரு ஃபேமிலியாக இருக்காதுல்ல. அது நமக்கே ஒரு ஃபேமிலியாக வர்றதில் அது இப்போது நிறைய இடத்துல அப்படி நடக்குது. ஸோ அது அந்தளவுக்கு செட் ஆகாதுல்ல. ஃபினான்ஷியலாக இல்லை, ஒரு லைஃபாகவே அது ஒரு ஒரு சரியான இதுவாகவே இருக்காதுல்ல. நீங்கள் என்னத்தை தான் நான் இன்னைக்கு பண்ணேன், நான் நாளைக்கு பண்ணேன், அப்படி ஒர்க் ஆகாது தான். கணக்கு வச்சுட்டு இருக்கிறது அப்படிலாம் ஒர்க் ஆகாது. நான் குழந்தை வந்ததுனால இப்போ குழந்தைக்கு நான் சாப்பாடு கொடுத்தேன், இப்போ நீங்கள் பண்ணிடுங்க அப்படியெல்லாம் எதுவுமே கொடுக்குறியா கொடுக்கல அப்படி இருக்கணும். அப்போ தான் நமக்கு ஒரு இதாக இருக்கும். அதுக்காண்டி எல்லாத்தையுமே இவங்க தலையில் தள்ளி விட்டு அப்படி போகிறவங்ககிட்ட இப்படி செட் ஆகாது. பட் அப்படி இருந்தால் எவ்வளோ ரொம்ப நல்லா இருக்குன்றதை நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறோம். 2 பேரும் கூட அண்டர்ஸ்டாண்டிங் தான். லைக் என்ன சொல்ல, 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டு 2 பேரும் ஒரு நம்ம வாழ ஆரம்பிக்கலே நமக்கே தெரிஞ்சிடும். ஓகே இப்படி அப்படின்ற மாதிரி, நான் இது பண்ணேன் நீ அது பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் ஆகாது. இன்னொன்று என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நான் உங்களை வேலைக்கு அனுப்புகிறேன், அதாவது என்னென்னா பொண்ணு வேலைக்கு போகணும் போகலை அப்படின்றத வந்து பையன் டிசைட் பண்ணக்கூடாது, நீ என்ன பண்ணுறது அந்த மாதிரி. லைக் இப்போ என்னென்னா 2 பேர் கல்யாணம் பண்ணுறாங்க. அந்த இப்போ நிறைய நியூக்ளியர் ஃபேமிலி ஆயிடுச்சு, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் இருக்காங்க. அப்படின்றப்போ இப்போ எங்களே எடுத்துக்கோங்களேன். இப்போ எனக்கு இங்கே நான் ஒர்க் பண்ண முடியாது, நான் பிரேக் எடுத்துகிட்டேன், திரும்ப நான் எனக்கு ஒரு வேலைக்கு போகணுன்னு இருக்குன்னு நான் போகிறேன் அப்படின்னா, நான் போகிறேன் அப்படின்னா ஓகே, நம்ம வீட்டில் எப்படி மேனேஜ் பண்ணலான்றதை 2 பேரும் பேச தான் செய்வோம். அதே மாதிரி ஒரு பையனும் ஏதோ இப்போ நீங்கள் எங்கேயாவது போகிறீங்க, நான் ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப்பு போகிறேன், இல்லை எங்கேயோ போகிறேன், ஏதோ எங்கேயோ போகிறேன்னா நான் இங்கே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தானே 2 பேர் தான் இருக்காங்க. ஒருத்தவங்க இன்னொருத்த சொல்ல தானே செய்வாங்க. இதை என்னமோ நான் ஏன் உன்கிட்ட சொல்லணும், நீ என்ன அலோவ் பண்ணுறது, என்னோட ஃப்ரீடம், இப்படி இதை ஒரு சின்ன விஷயத்த கூட காம்ப்ளிகேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ஃபெமினிசமா இல்லை அது என்னன்னு எனக்கு தெரியல. இதில் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணுற விஷயமா எனக்கு தெரியுறது வந்து சமையல் வீட்டு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு எடுத்துக்கிறத. லைக் அது ஒரு பெரிய விஷயந்தான். அது வந்து நீ சும்மா தானே இருந்த அப்படின்னு இன்னொருத்தவங்க சொன்னால் அது தப்பு தான், அதான் நான் சொல்ல வரல. ஆனால் வந்து நீங்கள் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுக்கிறது வந்து ஏதோ அடிமைத்தனம் மாதிரி பேசுகிறது வந்து எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. என்னங்கடா இப்படி பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆமாம், அது நீ நம்மளே புதுசில் அப்படி தானே இருந்த, நீ பேசுகிற மாதிரி தானே இருந்த. நான் இப்போ அப்படி இருந்தேன், நான் அந்த பொண்ணு மாதிரிலாம் இல்லை. நான் பண்ணேன், நான் சமைச்சேங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் ஜாயின்ட் எனக்கு சமைக்கவே தெரியாது, எனக்கு அது ஒன்று தான் கோவம் வரும். எனக்கு சமைக்கவே தெரியாது. ஜாயின்ட் ஃபேமிலியாக எல்லோரும் இருக்கிற இடத்துல ஆமாம் 6 பேருக்கு சமைச்சேன். ஸோ 6 பேருக்கு சமைக்கிறப்போ இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் இருந்தோன்னா ஓகே, இது சமைக்க தெரியாது, அது ஹஸ்பண்ட்டை சொல்லிக்கலாம், ஏதோ ஒன்று. வீட்டில் எல்லோரும் சாப்பிட்றாங்க அப்படின்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கணும்ல, எனக்கு தெரியாது அப்போ சமைக்க. ஸோ அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருந்தது. பட் ஓகே தான், அப்புறம் கற்றுக்கிட்டேன். எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டும் இருந்தது. அது கரெக்டாக சாப்பிட்ணுன்னா கரெக்டாக சமைச்சா தானே முடியும், அதனால் அது வந்துருச்சு தானா. சாப்பிடுங்க, சாப்பிட்டா தாங்க முடியும், வண்டி ஓடணும்ல. ஆமாம், அதெல்லாம் ஓடிடுச்சு. ஸோ அதுதாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, லாஸ்ட் வீக் நீயா நானா பார்த்தோம்ல, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதில் ஒரு அக்காவும் தங்கச்சியும் பேசினாங்க. தங்கச்சிக்கு லவ் மேரேஜ் வந்து நீ வாழ்றதெல்லாம் வாழ்க்கையில் அது ஆக்சுவலி அது என்னென்னா, இப்போ என்னையே எடுத்துக்கோங்களேன், எனக்கு இவங்க ஈக்குவலாக எல்லாமே ஈக்குவலான்னு இல்லை, சம்டைம்ஸ் அதிகமாகவே நிறையா பண்ணுவாங்க தான், சம்டைம்ஸ் நான் அதிகமாகவே பண்ணுவேன் தான். அதாவது வீட்டு வேலையை நான் சொல்கிறேன், முடியலைன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இவங்க எடுத்துப்பாங்க. ஸோ அது ஒரு வகையாக அப்படியே மேனேஜ் ஆகி போயிடும். அது மெயினாக என்னென்னா, எனக்கு காலையில் எந்திரிச்சோடனே கிச்சனுக்கு போய் சமைக்கலாம் பிடிக்காது. ஸோ இவங்க தான் எப்போயுமே காலையில் ஏதாவது
இந்த காலைல குடிப்போம்ல காஃபி, டீ ஏதோ ஒண்ணு குடிக்கிறது இவங்க தான் எனக்கு கலந்து குடுப்பாங்க. இது அப்படியே எனக்கு பழக்கமாயிருச்சு. இந்த பொண்ணு என்ன சொல்லுச்சு அப்படின்னா, என் ஹஸ்பண்ட் வந்து எல்லாமே பண்றாங்க. எல்லாமே ஈக்குவலா பண்றாங்க. அப்படி ஒரு லைஃப் இருக்குன்னா ஓகே ஃபைன். அத நம்ம வாழ்ந்துட்டு போணுமே தவிர, ஈக்குவலா ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லன்னு நம்ம பார்த்து ஒருத்தவங்கள ஜட்ஜ் பண்ணி, அப்ப அவங்க சந்தோஷமாவே இல்ல. அப்ப அந்த பொண்ணு வாழ்றது அடிமைத்தனமான வாழ்க்கை. இதெல்லாம் நம்ம பேசவே கூடாது. ஆக்சுவலி இந்த மைண்ட் செட்டும் நெறைய பேருக்கு இருக்கு. ஆக்சுவலி எனக்கே இருந்துச்சோன்ற மாரிலாம் எனக்கு தோணுச்சு. அந்த பொண்ணு அதான் சொல்லுச்சு. அவ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி 4 மாசம் தான் ஆகுதுன்னு நெனைக்கிறேன். ஸோ அவங்க ஹஸ்பண்ட் வந்து எல்லா வேலையும் அவரே செஞ்சுர்றாரு. ஆனா அவங்க அக்காவோட ஹஸ்பண்ட் அப்படி இல்ல. அவங்க அக்கா கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆச்சு. அவங்க அக்காவோட ஹஸ்பண்ட் வளர்ந்தது, வச்சதெல்லாம் வேற ஒரு சூழ்நிலை. ஸோ இவங்க போய் என்ன சொல்றாங்கன்னா, "நீ எப்படிதான் 6 வருஷம் குடும்பம் நடத்துனியோன்ற" மாரி அவ கேட்கிறா. அப்படி சொல்லி நம்ம லைக் எல்லாரோட லைஃப்பும் ஒரே மாதிரி இருக்காது. எல்லா ஹஸ்பண்டும் ஒரே மாரி இருக்க மாட்டாங்க. எல்லா ஒய்ஃபும் ஒரே மாரி இருக்க மாட்டாங்க. ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து எல்லா இடத்துலயும் வேரி ஆகும். ஸோ நீங்க என்ன மாதிரி வாழ்றவங்க மட்டும் தான் சிறந்த வாழ்க்கை வாழ்றவங்க. நீ வாழ்றது அடிமை வாழ்க்கை அப்படின்லாம் நம்ம சொல்லவே முடியாது. இல்லைப்பா அவங்க ஆங்கிளில் போய் பார்த்தோன்னா அந்த பையன் வாழ்றது அடிமை வாழ்க்கையாக இருக்கும். ஆ அதானே. என்ன பையன் காலையில் எழுந்துச்சி காஃபியை போடுறீங்க, இப்போ டீயை போடுறீங்க, உங்களுக்கு ஒரு வேலை இல்லையா அப்படின்ற மாதிரியான இப்போ பார்வை அந்த சைடில் இருக்கும் தானே. ஸோ எதையுமே ஜட்ஜ் பண்ணுறது நம்மளோட வேலை கிடையாது. ஆ நீங்கள் ஜாலியாக இருக்கீங்களா இருங்க, அவங்களும் ஜாலியாக இருக்காங்களா இருந்துட்டு போகிறாங்க. ஆமா. இன்னொன்னு வந்து நம்ம மேரேஜ் ஒரு ரிலேஷன்ஷிப்னு வந்துட்டோம்னா, 2 பேரும் ஒரு அடல்ட்டா இருக்கிறது தான் அங்க அதாவது அடல்ட்டா தான் பிஹேவ் பண்ணணும். நான் குழந்தைத்தனமா இப்போ நான் வந்து என்ன டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸா அந்த மாதிரி அப்புறம் பையன் வந்து நான் செல்லமாவே வளர்ந்தவன் அப்படின்ற மாதிரியா ஒருத்தவங்க இன்னொருத்தவங்கள வந்து பார்த்துக்கலாம் முடியாது. அது ஒத்து வராது. ஆமாம். நான் இப்படி தாங்க இருந்தேன், நான் இப்படியே தாங்க இருப்பேன், நீங்கள் தாங்க என்னைய பார்த்துக்கணும், எங்கள் அப்பா என்னைய பார்த்துக்கிட்ட மாதிரி நீ என்னைய பார்த்துக்கணும், எங்கள் அம்மா என்னைய பார்த்துக்கிட்ட மாதிரி நீ என்னைய பார்த்துக்கணும்லாம் அங்கே வராது. நம்மளை பார்த்துக்கணும். அப்போ தான் அங்கே சரியாக 2 வரும். பேரும் ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கணும். அப்போ தான் வண்டி ஓடும் ஒழுங்கா. ம் இல்லைன்னா வண்டியோட சக்கரங்கள் அந்த மாதிரி ஆயிரும். அதனால் 2 இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஒன்று சரியில்லை லைக் அப்படின்னா பிரச்சனைகள் வரும், இது வரும், தேவையில்லாத இதெல்லாம் வரும். 2 பேரும் இண்டிபெண்ட்டாகவும் இருக்கணும், அதே டயத்தில் அந்த இடத்துல ஒரு யூனிட்டியும் இருக்கணும். லைக் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் மட்டும் இல்லை, அது ஃபினான்ஷியல் மட்டும் இண்டிபெண்டன்ஸே கிடையாது. தனியாக லைக் சரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்கலாம், அதெல்லாம் வேற. ஆனால் 2 பேரும் அவங்கவுங்கள தான் அவங்க அதை பார்த்துக்க தெரியணும், வீட்டையே பார்த்துக்க தெரியும் வீட்டையும் 2 பார்த்துக்க பேருமே. தெரியணும். அப்போ தான் இல்லைன்னா சேர்ந்தும் ஒருத்து வரும். இல்லைன்னா ஒருத்தருக்கு பேர்டன் அதிகமாகும், இன்னொருத்தவங்களுக்கு வந்து ஒன்றுமே லைக் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது எனக்கு. ஒருத்தவங்களுக்கு பேர்டன் அதிகமாகிடும், இன்னொருத்தவங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும்ல. ஸோ அது செட் ஆகாது. அதில் ஒரு பொண்ணு தான் கொஞ்சம் கரெக்டாக பேசிகிட்டு இருந்துச்சு. அந்த இதில் ஒரு பொண்ணு அந்த என்ன சமைக்கிறது சமைக்கணும் அப்படின்னு. ஆக்சுவலி யோசிக்கிறது பெரிய எனக்கே வேலைங்க. இப்படி தான் இருக்கும். அதை யோசிக்கிறது ரொம்ப பெரிய வேலை. ஆமாம். இன்னைக்கு என்ன சமைக்க, நாளைக்கு என்ன சமைக்க, ஈவினிங் என்ன சமைக்க, நைட் என்ன சமைக்க, இது மண்டைக்குள்ளே ஓடுறதே ஒரு கஷ்டமான வேலை தான் ஆக்சுவலி. இல்லைன்னா சொல்லவே முடியாது. அதை இன்னொருத்தவங்களுக்கு புரியவே புரியாது தான். இப்போ நான் இப்படி பண்ணுறேன்னா இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன இதுக்கு போய் ரொம்ப யோசிக்கிற, சாம்பார் ரசம் புளிக்குழம்பு, சாம்பார் ரசம் புளிக்குழம்பு இப்படி வையேன் அப்படின்வாங்க. பட் அப்படி ஒர்க் ஆகாது. அப்படி இல்லை இல்லை. எங்கள் வீட்டில் அப்படி ஒர்க் ஆச்சுன்றதை நான் சொல்கிறேன். ஆமாம். அவ்வளோதான் ஒர்க் ஆன விஷயத்த நான் சொல்கிறேன். எனக்கு அது ஒர்க் ஆகலை. ஸோ எனக்கு அது வேறையா இருக்குது. இதை எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவே தெரியாது. ஆனால் எனக்கு வந்து அது ஒரு பெரிய வேலையாக தான் தெரியும். அது யோசிக்கிறது ஒரு பெரிய வேலையாக தான் தெரியும். லைக் இது இந்த மாதிரி சில நல்ல பாயிண்ட்டும் அந்த அந்த ஒரு பொண்ணு தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஒழுங்காக ஏன்னா இப்போ பேசுன்னு எல்லாரும் நினைக்கிறேன். விதவிதமாக பொங்கி திங்கணும்னு இருக்காங்க போல யூடியூப் வீடியோ பார்த்துட்டு. நாங்கள்லாம் அந்த காலத்தில் அப்படியே இருந்தோம்ப்பா அப்படின்னு நாங்கள் 90s கிட்ஸ் கதையை பேசினா அப்படின்னு இல்லை, இல்லை சொல்லுவீங்க. அப்படின்னு இல்லை. லைக் அது எனக்கு தெரில. மேபி ஹஸ்பண்ட் ரொம்ப வித்தியாசமாக சமைச்சு தரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறானா இருந்தாலும் அதெல்லாம் ரொம்ப பெரிய இது. எனக்கு என்னென்னா நான் கொஞ்சம் ரிப்பீட்டடாக அதையே சாப்பிட மாட்டேன். ஸோ எனக்காக நான் யோசிக்கிறது தான் இந்த இடத்துல. ஸோ இது இண்டிவிஜுவல், ஒவ்வொரு பர்சனுக்கு பர்சன் மாறும், டிஃபர் ஆகும். ஆமாம், அந்த இது ஒன்று. மொத்த பாயிண்ட்டை நம்ம சொல்ல முடியாதுல்ல. ஆமாம். ஏன்னா நான் அப்படியே வளர்ந்ததுனால எனக்கு வந்து அது எங்கள் வீட்டில் அப்படியே தான் இருக்கும். இன்னைக்கு புளிக்குழம்பா, நாளைக்கு சாம்பார், புளிக்குழம்பு சாம்பார், புளிக்குழம்பு இல்லை சாம்பார். என்னென்னா நான் கல்யாணம் ஆகிட்டு நான் வேறு வைக்கலாம் வைக்கிறப்பெல்லாம் பன்னீர் பட்டர் மசாலாலாம் ஏன் வைக்கிறேன், இதெல்லாம் எங்கள் வீட்டில் வைக்கவே மாட்டாங்க. என்ன நீ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நான் வந்து என்ன புதுசாக ஒன்று சமைச்சிருக்கோம் இவங்க இப்படி சொல்கிறாங்களே. ஸோ
லைக் இது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வர இடத்துல அந்த பையன் வளர்ந்த விதம் எல்லாமே வேறையா இருக்கும். ம். அந்த பொண்ணு வளர்ந்த விதம் எல்லாமே அவங்க பொறந்து வளர்ந்த இடத்துலேருந்து, கூட இருக்க பெர்சன்லேருந்து அவங்க அந்த 20, 25 இயர்ஸ் வந்தது வேற, ஆமா. இவங்க வந்தது வேற. 2ம் மீட் பண்ணையில சில விஷயங்கள் இப்படி தான் இருக்கும். ஆமா. ஸோ முக்காவாசி இது அப்படிதான் இருக்கும். முக்கால்வாசி அப்படிதான் இருக்கும். நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவே நம்ம குழந்தை அதாவது குழந்தையில நம்ம எப்படி இருந்தோன்றத வச்சு வரும். ஸோ அதெல்லாம் இருக்கும் தான். அதெல்லாம் டேக்கிள் பண்ணி போறது தான் லைஃப்ன்னு நினைக்கிறேன். அது 2 பேரும் புரிஞ்சுட்டு போணும். ஸோ இதில மேரேஜ் வேணும்னு சொன்னவங்க எல்லாருமே எனக்கு என்னமோ அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறதுக்கே அவங்க தயங்குறாங்கன்னு தான் எனக்கு மெயினா தோணுச்சு. நெறைய பேர் பேசினது அப்படிதான் இருக்கு. நான் கல்யாணம் ஆயிட்டா நான் வந்து சமைக்கணும்னு நீ சொல்லுவ, குழந்தைய பார்க்கணும்னு நீ சொல்லுவ, இதெல்லாம் நான் ஏன் பண்ணணும்? அப்படின்ற மாரி மைண்ட் செட்டோட தான் நெறைய பேரு பேசின மாரி இருந்தது. அதுக்கு இவங்க கையில எடுத்துக்கிறது பொண்ண நீ அடிமைப்படுத்துறன்ற மாரி. பையனுக்கு என்னமோ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பிரச்சனையே இல்லாத மாரியும், ப்ரெஷரே இல்லாத மாரியும் பேசுறாங்க. கரெக்டு தான். ஆனால் கல்யாணம் பண்ணுங்க, பண்ணாமல் போங்க. நீங்கள் இது என்னது இதை போடுங்க, திருவிழாவை நடத்துங்க, நடத்தாமல் போங்க, அந்த மாதிரி தான். அது ஓகே, கல்யாணம் பண்ணுறது பண்ணாது இண்டிவிஜுவல் சாய்ஸ். யாரையும் கம்பலும் பண்ண முடியாது. நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது, பண்ணாதீங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் பண்ணாதுன்னு சொல்கிறவங்க மற்றவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான தப்பான வாதங்களை எடுத்து வைக்கிறது, தப்பான வாதங்கள் சொல்ல முடியாது, எங்களோட பெர்ஸ்பெக்டிவில் அது கரெக்டாக இல்லை ஆமா. அப்படின்றத நாங்கள் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறோம். நீ நான் கோபிநாத் மாதிரி. இந்த சபை பதிவு பண்ணுது. பதிவு பண்ணாலும் என்ன நடந்ததுன்னா அது தெரியாது. ஒரு பையன் கரெக்டாக சொன்னான் அதை. நீ வந்து உனக்கு கல்யாணம் வேண்டான்னா நீங்கள் அந்த கருத்தை உங்களோட வச்சுக்கிட்டு எனக்கு கல்யாணம் வேணாங்க, இது இந்த காரணம் ஜென்யூனாக எனக்கு இந்த ரீசன்னால எனக்கு கல்யாணம் வேணான்னு இருந்தால் பரவாயில்ல. நீங்கள் வந்து கல்யாண வாழ்க்கையே ஒரு அடிமை வாழ்க்கைன்ற மாதிரி எல்லா பொண்ணுகிட்டையும் பிரச்சாரம் பண்ணி பையன் அந்த மாதிரி தான். அதுதான் அங்கே இஷ்யூவாக வருது. நீ கல்யாணம் பண்ணுறதே பிரச்சனை, கல்யாணம் பண்ணாலே நீ அடிமையாயிருவ, உன் சுதந்திரம் போயிடும், அது போயிடும், இது போயிரும்ன்ற மாதிரி நீங்கள் ஒரு மாஸ் மேனிப்புலேஷன் பண்ணி எல்லாரையும் மாத்துறீங்க அவன் கல்யாணம் அப்படின்ற பண்ணால் மாதிரி. வந்து பக்கத்தில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டா யார் கூட வெளில போவாங்க அவங்க. அதானே. அதனால அதனால எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணி ஓகே ஓகே ஓகே. நீங்கள் வாங்க கல்யாணம் பண்ணாதீங்க, என்னது கல்யாணம் வச்சு அப்படின்ற மாதிரி செட் பண்ணிட்டாங்க போல. ஸோ அதான் இருக்குது. ஸோ ஐ திங்க் எல்லா டாபிக் இதுவும் பேசிட்டோன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ இதில் உங்களோட கருத்து என்னன்றதை நீங்கள் டிஎம் பண்ணலாம் இன்ஸ்டாகிராமில். அப்படி இல்லைன்னா இதில் ஆங்கரில் உங்களுக்கு ஸ்பாட்டிஃபைல நீங்கள் ரிப்ளையும் போடலாம், அது போடுங்க, ரேட்டிங் கொடுங்க. ஸோ யா, இங்கே என்ன சொல்லுது பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தமிழ் மூவி பாட்காஸ்ட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். பாய். பாய். நன்றி, வணக்கம்.